எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த பொதுவான விஷயங்கள் கான்ட்ரோவர்சிக்குள்ள நம்ம பேசி, சமீபத்தில நீயா நானால தெருநாய்களை அ ஆதரிப்பவர்களும், அந்த தெரு நாய்களை எதிர்ப்பவர்களும் அப்படிங்கிற ஒரு இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு. எல்லாமே வந்திருக்கு. சட்டங்கள் இருக்கு. எல்லாமே சரி. ஆனால் அதில அந்த நிகழ்ச்சிய பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அ அந்த நாய்களை அ அ அன்பு செலுத்துவர்கள், எந்த நாயா இருந்தாலும் நாம கொல்லக்கூடாது அப்படின்னு அன்பு செலுத்துறவங்களுக்கும், அந்த அவர்களுக்கு எதிரிகளாக இன்னொரு டீமையும் உட்காத்தி வச்சு பார்க்குற மாரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கருத்து உண்டு. இந்த ரெக்கார்டட் ஷோ எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். எதுவாக இருந்தாலும் அது 3/4 மணி நேரம் வருது, 1 மணி நேரம் வருது அப்படின்னு சொன்னா கூட, விளம்பரங்கள்லாம் போக 3/4 மணி நேரம் வரும். வந்தால் கூட அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்ல 5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி நிகழ்ச்சிகள் வரும்பொழுது, என்ன கூப்பிடும்பொழுது நான் சொல்லுவேன், நான் 45 மினிட்ஸ் இருப்பேன். அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த 45 மினிட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கருத்தோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். 8 மணி நேரம் எடுத்தாங்க, நெறைய கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா? 8 மணி நேரம் எடுத்தா, இது 8 மணி நேரம் போடுவாங்கன்னு நெனச்சாலே அது என்ன சொல்றது? ஒரு இக்னோரன்ஸ். அந்த ஒரு தொலைக்காட்சிய பற்றி புரிதல் இல்லாம, அந்த நிகழ்ச்சிய பற்றி ஒரு புரிதல் இல்லாம, ஏதோ நம்மள கூப்பிட்டாங்களே, அடடா! நம்மளும் உலகம் முழுக்க தெரியுங்கிற ஒரு ஆர்வத்தில உட்கார்ற ஒரு ஆர்வ கோளாறாகத்தான் நான் பார்க்குறேன். அது படவா கோபியாக இருந்தாலும் சரி, அம்முவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு லைவ் ஷோங்கிறதே வேற. நேருக்கு நேர் லைவ், லைவ் போகும். அது வேற. ரெக்கார்டட் ஷோல அந்த சேனல் எத விருப்பப்படுதோ அதத்தான் போடுவாங்க. அத ஆரம்பத்திலேயே இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆயிடுச்சு, ஒரு விதமான ராகிங் மாரி ஆயிடுச்சு. இந்த நாய் மேல அன்பு செலுத்துறவங்க, தெருநாய் மேல அன்பு செலுத்துறவங்களை ராக் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய பெருமை அ கோர்ட் கோபிநாத் அவர்களுக்கு போய் சேரும். இது தவறான ஒரு விஷயம். ஒரு சமூகத்துல ஒரு திருடனே இருக்கான். அவன் இருக்கலாமா, வேண்டாமான்னு சட்டம் தான் முடிவு பண்ணணுமே தவிர, அவன சுட்டு கொன்னுடுங்க சார், அவன ஒழிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதேபோல அவன் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு உண்டான தண்டனை. தெருநாய், நான் என் வீட்ல 3 நாய் வளர்க்குறேன். அதே சமயத்துல வீட்டு வாசல்ல எங்க நாய்க்கு ஏதாவது சாப்பாடு போடும்போது, வாசல்ல நிக்கிற நாய பார்த்தோன்னே, என் பொண்ணுக்கு அப்படியே பாசம் பீறிட்டு உடனே, "அப்பா அப்பா அவளுக்கும் போடுங்கப்பா." "அவளா? யார் அது?" அப்படின்னு பார்த்தா, அது பெண் நாயாம். அது அவ அவ இது சில பேர் வீட்ல அது என்ன அது நாய், அந்த நாய் பேர் என்ன நாய்ங்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. ஷீலுன்னு கூப்பிடுங்க. அப்படின்னு ஏதோ அது பேர சொல்லி, அது பேர் நமக்கு எப்படி தெரியும்? அது பேர் வைக்கிற ஃபங்ஷனுக்கு நம்மள கூப்பிடுறதில்ல அவங்க. அதனால நமக்கு தெரியாது. தவிர எங்க வீட்ல கூட நாய் இருக்கு. குட்டி நாய் 2 இருக்கு. அது ஒண்ணு கூப்பர்ன்னு பேரு. அது ரொம்ப மினியா இருக்கிறதுனால கூப்பர். அப்புறம் இன்னொன்னு பேரே மறந்து போச்சு எனக்கு. அ அது கூப்பர், பப்பாய். அப்புறம் இப்போ கிரேட் டேன்னு ஒரு நாய். கிரேட் டேன்னா 3 மாச குட்டியே என் உசரம் இருக்கு. நான் கேட்டேன், "இது ஃபெரோஷியஸ் டாகா? இல்ல பெட் அனிமலா? அத முதல்ல சொல்லு" அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டேன். "இல்லப்பா, பெட் அனிமல். அது அது பெருசா இருக்குமே தவிர, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு அப்பாவி மாரி தான். அப்படி தனியா அத கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது. அப்படியே ஃபேமிலியோட அப்படியே இருக்கணும். இருந்தா எல்லாரும்." ஆனா அது டக்குன்னு ஏந்து நிக்கும் பொழுது, அந்த நேர்ந்து நிக்கிறத அத தாங்குற சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். இல்லன்னா நம்ம மல்லாக்கா சாஞ்சிருவோம். இது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்ல வயது முதிர்ந்த பெரியவர்கள் இருப்பாங்க. நாய்க்கு தெரியுமா? இது வயசான பாட்டி, இது வயசான தாத்தா. அது யார பார்த்தாலும் எழுந்து நிக்கும்னா, அது மாரி எழுந்து நின்னுடுச்சுன்னா, அவங்க மல்லாக்கா தான் விழுவாங்க. இது ஒரு விஷயம். அதே சமயம் ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா, நீங்க நாய் இருக்கிற தெருவுக்கு போகாதீங்கன்னா, யாருமே யார் தெருவுக்குமே போ முடியாது. அவங்க தெருக்கே போ முடியாது. நம்ம என்ன ஆதார் கார்ட காமிச்சா, "ஓ! இந்த தெருவா? நான் குலைக்க மாட்டேன், நீ போ" அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுமா? சொல்லாது.
நம்மளே சொல்லமே, ஒரு நாயும் நம்ம பேச்ச கேட்கறது இல்ல அப்படின்னு தானே சொல்றோம். அப்படி இருக்கும்போது, தவற வந்து அவங்களெல்லாம் நாய் எப்படி கத்தும் அப்படிலாம் கத்த விட்டு, அத ஒரு கேலி பொருளாக்கினதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் மிஸ்டர் கோபிநாத். செய்யாதீங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, நான் சொல்றது ஜாதி இல்ல. அந்த நாயை வந்து அன்பு செலுத்தும்னு நினைக்கிறவங்களுக்கு. நான் எங்க தெருவுல கூட தான் எங்க வீட்ல பக்கத்து வீட்ல போய் எங்க வீடு அப்படியே கிட்டத்தட்ட 6, 7 குட்டி போட்டுருச்சு. நாய் போட்டுருச்சு. நான் என்ன பண்ணேன் எங்க வீட்டு மாடியில தான் இருக்கு. இருந்தது. அத வந்து அதுக்கு பாலெல்லாம் வச்சோம். அப்புறம் கார்ப்பரேஷன்ல சொல்லிட்டோம். இது இது எடுத்துட்டு போங்க சார். இது என்ன க கருத்தடை பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? எல்லாம் புடிச்சு எடுத்து கொண்டு போய் பண்ணிட்டாங்க. பட் கருத்தடை பண்ணிட்டா அது கடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தவறும் என்ன இருந்தாலும் ஒரு மிருகம் என்பது மிருகம் தான். அத புரிஞ்சுக்கணும். இது நான் வளர்க்கிற நாய். இது நான் வளர்க்கிற சிங்கம். தலைய உள்ள விட்டா ஒண்ணும் பண்ணாதுன்னா, சர்க்கஸ்லயே சில சமயம் சிங்கம் பசியோட இருக்கும்போது தலைய விட்டா, அவன் தலைய கடிக்கிறது இல்லையா? மிருகம் மிருகம் தான். 6 அறிவு படிச்ச மனிதனே எப்படி நடந்துப்பான்னு நமக்கு தெரியாத போது, 5 அறிவு படிச்ச மிருகம். அவங்க கேட்டதுல நியாயமான கேள்வி. பணக்கார வீட்டு பசங்க யாராவது நாய் கடிச்சிருக்காங்கன்னா, அவங்க கார்லயே போறாங்க, வராங்க. பிரச்சனை இல்ல. நானே இது எங்க தெருல இப்ப சொல்லல. நான் வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி, 45 வருஷம் முன்னாடி ஸ்கூட்டர்ல போகும்போது, அப்படியே 2 கால தூக்கி அப்படி வச்சுட்டு போவேன். அதாவது 2 காலும் ஸ்கூட்டர்ல அந்த ஸ்டீரிங் மேல இருக்கிற அளவுக்கு. ஏன்னா, அது எப்படி வரும்? தொரத்திட்டு வரும். அந்த நாய பொறுத்தவரைக்கும், நீங்க தெருவுக்கு என்ன பேர் வச்சாலும், இது என்னுடைய தெரு அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அந்த நாய்க்கு வந்துரும். அது என்னுடைய ஏரியா. நீ உள்ள வராதேன்றது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒண்ணும் கிரவுண்ட விலை குடுத்து வாங்கல. அது வந்து பிளாட் போட்டு வாங்கல. கார்ப்பரேஷனுக்கு டாக்ஸ் கட்டல. ஒண்ணுமே பண்ணல. இத்தன நிகழ்ச்சி பண்ணின நீங்க ஒரு கார்ப்பரேஷன் அதிகாரிய கூப்பிட்டு இந்த மாரி நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அரசாங்கம் இது என்ன செஞ்சிருக்கு? இதுக்கு என்னெல்லாம் செய்யறதா இருக்கீங்க? அப்படின்னு கேட்டிருந்தா கூட இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வந்து ஜெனியூனா இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த அ ஒரு விலங்குகள் மேல் பாசத்தை செலுத்தக்கூடியவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும், கேலி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மிஸ்டர் கோபிநாத். என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்டு நாயே நம்ம வீட்ல ஒருத்தர கடிச்சிட்டுனா உடனே நாய தூக்கி வெளில தான் எறிவானே தவிர, "ஐய்யய்யோ! பாவம்டா! ஜிம்மிக்கு என்னடா தெரியும்? நீ ஏன்டா ஜிம்மிக்கு வாயில போய் உன்னுடைய கால விட்ட? டேய் சாரி ஜிம்மி கிட்ட சாரி கேளு" அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்த நிமிஷம் அந்த நாய தூக்கி வெளில எறிய மாட்டோம். நமக்கு மனித உயிர்கள் தான் முக்கியம். அதுக்கு அடுத்தது தான் பாக்கி எல்லாமே. ஆனா, அங்கே மனித உயிர்களுக்கே வேற வேற விலை வச்சிருக்காங்க. அந்த மாரி தான் இருக்கு. அது வந்து நமக்கு ஒரு அரசியல், சட்டம், தர்மம் எல்லாம் வேறு வேறுபடுகிறது ஒண்ணொண்ணுத்துலயும். ஆனா, நாய்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும், தெரு நாய்களை. இப்ப எங்க வீட்ல 3 நாய் இருக்குன்னா, 3 நாய்க்கும் நான் வந்து கார்ப்பரேஷன்ல அத ஃபோட்டோ எடுத்து, அதுக்கு ஊசி போட்டது எடுத்து, எல்லாம் எடுத்து கார்ப்பரேஷனுக்கு அந்த பணமும் கட்டி நான் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன். சட்டத்த நாம மதிச்சா, சட்டம் நமக்கு பாதுகாப்பு குடுக்கும். எங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வந்துட்டாரு, டம்முன்னு அது ஏறி நிக்குதுன்னா, அவங்க பயப்படுறாங்கன்னு பயப்படாதீங்க. அது ஒண்ணும் பண்ணாது. அது ஒண்ணும் பண்ணாதுன்னு நான் சொல்றது அவருக்கு புரியும். அதுக்கு புரியலன்னா, அத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது பசி நேரமா இருந்தா, நீங்க பசி நேரத்துல எந்த அனிமல் சாப்பிடும் பொழுதும், எஜமானனுக்கே ஒரு பிரச்சனைனா கூட அது எஜமானன காப்பாத்தணும். சாப்பாட்ட விட்டுட்டு எஜமானன காப்பாத்தணும்னு வராது. இது ஒரு அனிமல் சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். ஆனா நீயா நானால என்ன வேணா நம்ம பேசலாம். நம்ம அதுல வந்து தனக்கு சாதகமான விஷயங்கள மட்டும் வச்சுக்கணும். என்ன ஒரு தடவ கூப்பிட்டாங்க. ஆவிகளை பற்றிய விஷயம். நான் என் தந்தையினுடைய ஆத்மாவுடன் நான் பேசுறது தெரியும் அது. அப்ப எங்க அப்பாவோட பேசியிருக்கேன். ஜெயலலிதா ஆத்மாவோட பேசியிருக்கேன். அப்படிங்கிற போதெல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டபோது ஒரு பெரிய டாக்டர், சைக்காலஜிஸ்ட் அவரு எதிர்பக்கம் உட்கார்ந்திருந்தாரு. அப்ப என்ன கேட்டாங்க, "ஆமா எங்க அப்பாவுடைய ஆத்மாவோட பேசுவேன்." "எப்படி அவரோட பேசுவீங்கன்னு?" கேட்டாங்க. சொன்னேன், "அவரோட நான் பேசுவேன். அதுக்காக இறைஞ்சு பேசுறதெல்லாம் இல்ல. மனதார பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் அது.
அது முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 2 ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு, குலதெய்வத்த ப்ரே பண்ணிட்டு, அடுத்தது எங்க அப்பாவ வர சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு, அப்புறம் அவரோட நான் என்னுடைய வேண்டுதல வைப்பேன். வச்சதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்பான்னு சொல்லுவேன். அப்ப உடனே அவர் கேட்டாரு, "அப்படின்னா, ஆ உங்க வீட்ல நாய், பூனை எல்லாம் செத்து போச்சுன்னான்னாங்க. நீங்க அனிமல் பிளானட்டுக்கு வாங்க. அங்க இந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம். இப்போ மனிதர்களுடைய ஆத்மாவ பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம்." அப்படின்ட்டேன். அதோட அந்த இது கட் ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டாரு, "உங்க அப்பாவோட தானே பேசுறீங்க. எதுக்கு அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லி வழி அனுப்பணும்?" அப்படின்னாரு. அதுக்கு சொன்னேன், "நீங்க ஒரு பெரிய டாக்டர் சார். நீங்க டாக்டரா இருக்கீங்க. உங்கள பார்க்க வரேன். உங்க ரூமுக்கு கதவ தட்டிட்டு தானே நான் உள்ள வரணும். நான் பாட்டுக்கு கதவ தட்டாத உள்ள வந்து நீங்க உள்ள நர்ஸோட" அப்படின்னா, "என்னது?" அப்படின்னாரு. "இல்ல நர்ஸோட ஏதாவது டிஸ்கஷன்ல இருக்கீங்கன்னா, அத நான் டிஸ்டர்ப் பண்ண மாரி ஆயிடாதா?" அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னேன், "இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். இத மத்தவங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்காக நான் வரல. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல வந்திருக்கேன். இத ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காதவங்க போலாம். இது வெரி வே இது 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 மாரியாவது டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீட்ல வந்து உட்காரணும். அத விட்டுட்டு அங்க உட்காந்துக்கிட்டு பல 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 பலன்னு தோணினதெல்லாம் பேசிட்டு, அப்புறம் நான் அப்படி பேசல, நான் இப்படி பேசல, நான் ரொம்ப நல்லவன், இதெல்லாம் தேவையே இல்ல. பிகாஸ் இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது உலகம் முழுக்க பரவத்தான் செய்யும். கொஞ்சம் காலம் போட்டோம். அது அடுத்த டாபிக் வரும்போது இது மாறும். அவ்வளோதான். அதனால இதுக்காக வந்து ரோட்ல போற நாயும் உங்கள கோவிச்சுக்க போறதில்ல. வீட்ல இருக்கிற நாயும் உங்கள கோவிச்சுக்க போறதில்ல. அதாவது வீட்ல வளர்க்குற நாயும் கோவிச்சுக்க போறது கிடையாது. அதுக்காக நான் சொல்றேன். ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சம அன் பேலன்ஸ் கருத்துக்கள் உடையவர்களோட பேச வைக்கணும். அது இல்லாம நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. கொசுவ கொல்றீங்களே, நியாயமா? கொசுவ கொல்றீங்களேன்னாக்க அது அது எல்லா உயிரும் ஜீவன் தான், கரெக்ட் தான். நான் பேசுவேன். நான் ஜீவகாருண்யத்தை பத்தி நான் பேசலான்னா, நான் ஃபுல் வெஜிடேரியன். அதே ஜீவகாருண்யத்தை பத்தி ஆடு, கோழியும் சாப்பிடுறவங்க வந்து சில சமயம், "இல்ல, இல்ல எந்த உயிரையும் கொன்னுடாதீங்க" அப்படின்னா, அப்போ ஆட்டுக்கும் உயிர் இருக்குல்ல, கோழிக்கும் உயிர் இருக்கு இல்லையா? அந்த மாரி தானே வரும் அது. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ஆர்குமெண்ட் எடுக்கும்பொழுது, அந்த ஆர்குமெண்ட் சரிசமமா இருக்கான்னு பார்க்கறது தான் நடுவரோட வேலை. இதுல யாருக்கு அதிகமான கைத்தட்டல் விழுவுது, யார அதிகமா இன்னொருத்தர் கேலி பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இத வாயில சிக்கிக்கிச்சு. இப்படி இது பண்ணிட்டேன். அப்படின்னு துப்பிட்டேன். இப்போ இத தனியா கட் பண்ணி வேற யாரோ ஒருத்தர் போது பூ அப்படின்னு சொல்ற மாரி போட்டா, அப்ப என்ன ஆகும்? நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு, "பாத்தியா அந்த ஆள் சொல்றதுக்கு இவன் துப்புறான் பாத்தியா?" அப்படின்னு தானே வரும். இத பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஜீவகாருண்யம் என்பது வேற. பாம்புக்கு பால் வார்க்க முடியுமா? பாம்பு தான் நமக்கு பிடிச்சிருக்கும். அதுக்காக பாம்ப வீட்ல வளர்க்க முடியுமா? தேள வளர்க்க முடியுமா? அந்த மாரி தான். நாய் என்பதும் நாய் வந்து தெரு நாய் இருக்கா? அத அப்படியே வாங்குங்க. கழுத்துல ஸ்ட்ராப் போடுங்க. கார்ப்பரேஷன்ல சொல்லி அத உங்க வீட்டு நாயாக்கி நீங்க உங்க வீட்ல வளர்த்துட்டு போங்க. தெரு என்பது நமக்கு சொந்தமானது அல்ல. எல்லாருக்கும் சொந்தமானது. அந்த எல்லாருக்கும் சொந்தமான இடத்துல கார் போணும், லாரி போகணும், பஸ் போணும், சைக்கிள் போணும், குழந்தைகள் போகணும், பெரியவங்க போகணும். அங்க ஓரமா இது மாரி தெரு நாய்களும் போய்க்கலாம். ஆனா தெரு நாய்கள்லாம் நடுவுல இருக்கும். அப்படின்னா எப்படி? சரியா வராதுல்ல. அத ஒண்ணுமே பண்ணாதீங்க. அது என்ன பண்ண போறாங்க? அந்த காப்பகம் நல்லா இருக்கா? அது ஏசி பண்ணியிருக்கா? நல்ல ஃப்ளோரிங் போட்டிருக்கா? இதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுங்க. சரியான ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு உண்டானது நம்ம செய்யுங்க. நம்ம சில பேர் இந்த ஒருத்தர் வந்து ஒரு வீட்ட காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி சமீபத்தில படிச்சேன். இப்போ நியூஸ் படிச்சேன். அவர் ஒரு தெரு நாய் 10 நாய்க்கு சோறு போட்டு வீட்ல வளர்க்குறாராம். அந்த வீட்டு ஓனரே அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டாரு. அந்த வாடகை குடுக்க மாட்டேன்னு அந்த வீட்ட வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்றவர். அப்போ கண்ட நாய்கள வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன வேலை காட்டுறாரு அப்படின்னு தானே சொல்லணும். அதனால தெரு நாய்கள் எல்லாம் அதுவும் உயிர் தான். அத உடனே ரோட்ல பார்த்தோன்னே கல்லால அடிச்சு கொல்லுங்கன்னு யாருமே சொல்லல. ஆனால் அதுகிட்டேருந்து மக்களுக்கு பாதுகாப்பு குடுங்கள். மக்களுக்கு இந்த நாய்க்கடி. நாய்க்கடியில அதிகமான இதுல நம்ம ஊர் இருக்கு.
பாதிப்பு. அந்த பாதிப்பு சரி பண்ண வேண்டியது அரசினுடைய கடமை. அது அரசுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கார்ப்பரேஷன் உண்டான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேல் மட்டத்துல என்ன ஆர்டர் போட்டாலும், அதை கீழ்மட்டம் வரைக்கும் சரியாக செய்தால்தான், அந்த திட்டம் மக்களிடம் போய் சேரும். அதோடைய பலன் கிடைக்கும். அதனால நம்ம அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே தவிர, நீ எப்படி நாய நேசிக்கலாம்? நீ எப்படி நாய வெறுக்கலாம்? இந்த டாபிக் வந்து ஒரு அனாவசியமான ஒரு விஷயம். தேவையில்லாம நாய்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அது தெரு நாயா இருந்தாலும் சரி, வீட்டு நாயா இருந்தாலும் சரி. இத பத்தி பேசினவங்க தான், அவன் என்ன அப்படி பேசிட்டானே, இவன் என்ன இப்படி பேசிட்டானே, அப்படியே மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம புலம்புபடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இல்லாம நம்ம மக்கள், மனிதர்கள், சக மனிதர்கள் எல்லாருமே சந்தோஷமா, ஒற்றுமையா, அடுத்தவங்கள பத்தி ரொம்ப குறை சொல்லாம, அடுத்தவங்கள வந்து நாம வெறுக்காம இருந்தாலே இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும்.